கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் விற்பனையை பெரிதும் எதிர்பார்த்திருந்த சிறு வணிகர்களுக்கு இது களையிழந்த கிறிஸ்துமஸாகவே இருக்கிறது. காரணம் என்ன பார்க்கலாம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் பொருட்கள் தேக்கமடைந்ததாலும், வர்தா புயலால் ஏற்பட்ட சேதத்தாலும் சிறு வணிகர்களே அதிக பொருளாதார இழப்பை சந்தித்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விற்பனையின் மூலம் இழப்பை ஈடுகட்டலாம் என்று நினைத்திருந்த சிறு வணிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. போன வருஷம் அதுக்கு முன் வருஷம்லாம் நல்லா வியாபாரமாக இருந்தது. இந்த வாட்டி வியாபாரமே இல்லை. போன வாட்டி ஸ்டாரு ட்ரீலாம் நல்லா சேல் ஆச்சு. இந்த வாட்டி பண பிரச்சனை, கவர்மெண்ட் 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சதுனால நிறைய கஸ்டமர் வராமல் போயிட்டாங்க. கடையில் 3 வருஷமாக வேலை செய்கிறேன்ப்பா. 2 வருஷம் நல்ல கிறிஸ்மஸ் வியாபாரம் நல்லா நடந்தது. 100%க்கு மேலே எங்களுக்கு சேல்ஸ் நடந்தது. இந்த வாட்டி 20% நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஜன கூட்டம் கிடையாது. கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் மரம், சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் பெல் போன்ற கிறிஸ்துமஸின் அடையாளங்களாக திகழும் பொருட்களை வாங்க சிறு கடைகளை நாடும்போது சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் பெரிய வணிக நிறுவனங்களை நாடுவதாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். ஆனால் கார்டு ஸ்வைப்பிங் கிடையாது இங்கே. இப்போ அந்த ஃபெசிலிட்டி இப்போதைக்கு இல்லை அப்படின்றாங்க. அதனால் எங்களுக்கு ஏமாற்றங்கள் நிறைய ஏற்படுது. அது இல்லாமல் 2000 நோட்டுக்கு சில்லறையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாக வாங்குற கடையை விட்டு வேறு கடைக்கு போகிறதா இருக்குது. பெரிய பெரிய கடைங்களுக்கு நாங்கள் போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்குது. பெரும் வணிக நிறுவனங்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டமாக இருந்தாலும் சிறு வணிகர்களை பொறுத்தவரை இந்த கிறிஸ்துமஸ் களையிழந்து காணப்படுகிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் வர்தா புயலால சென்னை நகரத்தில் இருக்கிற சிறு சிறு கடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இத கிறிஸ்துமஸ் பண்டிகை விற்பனை மூலமா சரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் வேதவள்ளி ஜெகதீஷன்.